களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி அவர் தானே செயல்படுத்தி நடைபித்து வருகிறார். அவருடைய திருவிழா நம்மோடு கூட பேச வேண்டும் என்று, நம்மோடு கூட பேச வேண்டும் என்கிற நிலை என்ன? அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை, மீட்பு நிலை, வாழ்வுக்குள் வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அன்பு ஆண்டவருடைய தெய்வீக திருவிழத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம் வாழ்வை ஆசீர்வாதமான ஒரு நிலையை கடந்து போக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடைபித்து வருகிறேன். இதோ எங்களோடு கூட பேசும் வாழ்வளிக்கின்ற வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறது. வாழ்வளிக்கின்ற வார்த்தை உம்மிடம்தான் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் வாழ்வளிக்கின்ற வார்த்தையை தார். ஆண்டவரே பேசும், உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், 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 ஆமேன். பிரியமானவர்களே, தவக்காலம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா? தவக்காலம் தொடங்கிடுச்சு. எல்லா மக்களிலும் பெரிய ஒரு நிலை இருக்குது. எனக்குள்ளாக ஒரு உணர்வுகள் தான், அது உங்களுக்கும் உண்டாயிருக்க உணர்வு தான். எத்தனை தவக்காலம் வந்தது இல்லையா? எத்தனை தவக்காலம் வந்தது? எவ்வளவு மக்கள் மனமாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த தவக்காலத்தின் அந்த தவக்காலம் மாத்திரம் தவம் தான். நல்ல காய் மூடு போட்டிருப்பாங்க, தலையில் பூ போட்டு எதுவும் வைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நல்லா அதில் பக்தி விசுவாசம் நிறைய இருக்கும். அந்த தவக்காலம் முடிஞ்ச உடனே திரும்பி போயிட்டே இருக்கும். என்ன இந்த பிரதர் இப்படி பேசுகிறாரு, இப்படி தாக்குறாரு? நான் இருக்கிறதான் சொல்லுகிறேன். அந்த இறைவாக்கினர்கள் ஒவ்வொரு இறைவாக்கினும் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நானும் அப்படி தான் சொல்லுகிறேன் இல்லையா? பார்க்கணும், நடந்துட்டு இருக்கு. இதில் நாம் பார்க்கிற பொழுது மக்கள் ஏன் மனமாறவில்லை? எப்போ எப்படிங்கிறாங்க? அது காரணம் என்ன? இன்னைக்கு பார்க்கும் பொழுது எனக்கு தூய ஆவியான உணர்த்துகின்ற ஒரு 4 கருத்து இருக்கிறது. இருக்கு உட்காந்து இருக்கும்போது ஆண்டவனத்தை ஒரு 4 கருத்து இருக்கிறது. ஒன்று அறியாமை, இரண்டாவது பார்க்கிற பொழுது சில மக்கள் கடின இதயம், மூன்றாவது பார்க்கிற பொழுது இறை வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையே எடுக்கல, படிக்கல, கொண்டு வரல, புறக்கணிக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமே பிசாசு. 4வது பாயிண்ட் பிசாசு தான். அழகின் சதி திட்டம், ஏமாற்று செயல்கள் தான் பார்க்கிறோம். இந்த 4 கருத்தையும் இந்த தவக்காலத்தின் நாட்களில் நான் சொல்லணும் தூய ஆவியானவர் உணர்த்துகின்றார். அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை நாம் தொடர்ந்து கேட்க இந்த 4 கருத்து இந்த தவக்காலத்தில். முதலாவது பார்க்கும் பொழுது அறியாமை. என் அன்பானவர்களே, மக்கள் இன்னும் அறிஞ்சிக்கிடல. கடவுளுடைய நிலையை, அவருடைய வல்லமையை உணர்ந்து அறிந்து கடந்து வரல. பைபிளில் பார்ப்போன்னா ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இல்லை. எல்லா நிலையிலும்
எப்பொழுதும் எப்படிப்பட்ட நிலை சொல்லியிருக்கிறார். ஏசியா புத்தகத்தை எடுத்து நீ பார்ப்பினாக்க எனக்கு ஒரு கருத்து அப்படியே வருது. ஏசியா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தை நீ பார்ப்பினாக்க அந்த 2-3 வசனம் தலைப்புக்கு போட்டிருப்பாங்க, கடவுள் தம் மக்களை கண்டித்தல். கடவுள் தம் மக்களை கண்டித்தல் சொல்லிட்டு அப்போ தலை போட்டு அது கீழே சொல்லிட்டே வருவார். அந்த 3வது பாயிண்டை படித்து 3வது வசனத்தை படித்து பாரு, என்ன சொல்லுகிறது? காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீடி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிறான் நான் சொல்லிட்டு இல்லைங்களா? பார்த்துக்கும் அந்த உதாரணத்துக்கு அவங்க எப்படி சொல்லிட்டு போறாரு பாருங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லிட்டு போறாருங்க. நாம் இன்னும் கடுக்குள்ள வரல. என் அன்பானவர்களே, எல்லா மக்களும் பாவம் பழம் அதிகமாக போயிட்டே இருக்குது. கடவுளுடைய ஆண்டவர் பரிசுத்தார். அவருடைய மக்களாக இருக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய திருவிழம், அவருடைய சித்தம், அவருடைய ஏக்கம், அவருடைய செயல்பாடுகள் இல்லையா? அப்படிங்கும்போது எப்படி இதை சொல்லுகிற பொழுது நான் யோனாஸ் ஆகமத்தை எடுக்குன்னு நான் சொல்லுகிறேன். யோனாஸ் ஆகமத்தை எடுக்கிறேன். அந்த எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. சில சகோதரி சொல்லுவாருங்க, பிரதர் நீங்கள் சொல்ல சொல்ல வசனத்தை ஒரு முறைக்கு சொல்லிட்டு வரீங்க, நாங்களாம் படிக்கிறோம் கேட்குறோன்னு சொல்லிட்டுவாங்க. யோனாஸ் ஆகமத்தை எடுங்க. நான் எடுத்துட்டேன். யோனாஸ் ஆகமத்தை எடுத்துட்டாக்க கடவுள் யோனாஸ் இறைவாக்கினரை தெரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், இந்த மக்கள் பயங்கரமாக இருக்கு. முதல் அதிகாரத்தை முன்ன ஏசாயால படிச்சீங்கள அதே மாதிரி இங்கேயும் படிச்சு பாருங்க. முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவராய் கடவுள் யோனாஸ் கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்கு உள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். அவர்கள் செய்கின்ற தீமைகள் என்கிட்ட வந்து குளிஞ்சு போய் சென்றார். எங்க? யோனாஸ் காலத்தில். இந்த காலத்தில் எப்படி? இந்த காலத்தில் எப்படி? பாவம் பழுகி பெருகி போச்சு. பாவம் பழுகி பெருகி போச்சு இருக்கு. எல்லா பாவத்தின் காரியம் தான், அக்கிரமத்தின் தான் இல்லைங்கல்ல? பாதி பெரிய போயிடுச்சு. அன்னைக்கு யோனாஸ் கிட்ட சொன்னார், போய் சொல்லணும், நினைவு பட்டணத்தில் போயிட்டு நான் சொல்லுவேன். நான் சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கணும். பிரியமானவர்களே, யோனாஸை பிடிச்சி அனுப்புகிறார். தீமை பாவம் நெருங்கி அதிகமாக போச்சு, அழிக்க போகிறேன் போய் சொல்லுறார். எப்படி போயிட்டு நான் போய் சொல்கிறது? இப்படி போயிட்டு மக்களுக்கு போய் சொல்கிறது? ஆண்டவர் பட்டணத்தை அழிச்சிருவாருன்னு சொல்கிறாரு, எப்படி போய் சொல்கிறதுன்ட்டுக்கு அந்த யோனாஸ் அப்படி ஃபீட்பேக் அடிக்கிறார். எப்படி ஃபீட்பேக்கு? நினிவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு ஆண்டவர். ஆனால் அந்த நினிவே பட்டணத்துக்கு போகிறது பதிலாக இவர் தர்சு கப்பல் ஏறிடுறார். இங்கே போக சொல்கிறதுக்கு போக சொன்னார். இவர் போயிட்டு கப்பல் இருக்குது, இதுக்கு போகிறத விட்டு இந்த பக்கம் அப்படியே. ஏன்னாக்கி அங்கே போய் எப்படி சொல்கிறது, என்ன எப்படி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிட்டு இப்படி பரப்பிட்டார். கடவுள் பார்த்தார், யோனாஸ் இப்படியா நீ செய்கிற, போய் சொல்லுனாக்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி கப்பலில் போகிறாங்க. கப்பலில் பெரிய புயல் உண்டாகிறது. அங்கே பெரிய அதில் படித்து பாருங்கள் எப்படி இருக்கும், புயல் உண்டாகிறது. கடைசியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு தான் என்னால் தான் வந்துருச்சுன்னு தூக்கி கடலில் போடுறாங்க. மாலுமிகள் அந்த கப்பல் ஒட்டிகள் தூக்கி கடலில் போடும்போது அங்கே ஒரு மீன் அப்படி வாய் திறந்துட்டு இருக்குது. யோனாஸ் அதுதான் டுமுக்குன்னு விழுறார். விழுந்த உடனே
அந்த மீன் அப்படியே நீந்தி 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 3 நாள் அப்படி போயிட்டு இங்கே வருது. எங்கே? நினிவே பட்டணத்தார் வருது. வந்து கரையானை வந்து கக்கிடுது. யோனா சொல்லந்து வெளியே வர. வெளியே வந்த உடனே இதெல்லாம் நான் அப்படியே எனக்கு அப்படியே உணர்வுகளை எப்படி வருது பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன கதை அப்படி கதை மாதிரி சொல்கிறாங்க. கதை இல்லை, இந்த நிகழ்வு அப்படி கக்கிடுது. கக்கிவிட்டுன்னு அவர் கண்ணில் எழுந்து துவச்சி கண்ணில் துவச்சி வச்சுட்டு இது என்ன ஊருங்க கேட்குறாரு. நினிவே பட்டணம் பாட்டாருங்க. ஜனங்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் நினிவே பட்டணம். ஆண்டவர் கொண்டாந்து சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்திட்டாரு. இனிமேல் நான் ஒன்றும் முடியாது சொல்லிட்டு அப்போ அறிவிக்க சென்றார். என் பிரியமானவர்களே, அங்கே பார்க்கணும். அவர் சொல்கிறார் எனக்கு நீங்கள் அந்த யோனாஸில் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனம். அது ஒவ்வொரு வசனத்தை அப்படி பிடிச்சி அடிச்சு பாருங்க. 2, 3, 4 வசனத்தை படித்து பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கும். நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, போ போய் சொல்லு, நினைப்பண்ண போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லிட்டாரு. அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். 40 நாள் அழிஞ்சிருன்னு அறிவிக்கிறார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ எனக்கு 74 வயசு, சகோதரருக்கு 74 வயசு இருக்கும். இப்போ நான் அவ்வளோ வயசு இருக்கேன். அந்த காலத்தில் எல்லாக்கா இந்த கிராமப்புறத்தில் இதெல்லாம் ஒரு அறிக்கை இடுறதுக்கு தண்டுராள் டொன் 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 சொல்லுவாங்க, அறிக்கை சொல்லுவாங்க. திருப்பி டொன்னு அடிச்சுட்டு சொல்லுவாங்க. எல்லாம் மக்களும் கேட்கறதுக்கோசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. எல்லாம் ஸ்பீக்கர் போயிட்டு அப்படி போயிட்டே இருக்குது இந்த காலத்தில். இப்போ நான் என்னுடைய காலத்தை சொல்லும் போது யோனாஸ் காலத்தை எப்படிக்கும் பார்த்துக்கோ. அவர் அந்த தெருவில் அப்படியே நடந்துக்கிட்டு, தெருவில் வீதி நடந்துக்கிட்டு அப்படியே கத்திட்டு போகிறார். இன்னும் 40 நாள் இந்த நினைவே பட்டத்தை ஆண்டவர் அழிச்சிடுவார், இன்னும் 40 நாள் இந்த நினைவே பட்டத்தை அழிச்சிடுவார்னு அப்படியே சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு இதை கேட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இதை கேட்டதை மக்களெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. என் அன்பானவர்களே, அந்த 3ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு தானே இந்த அதில் நான் அப்படி பார்க்கணும். 6வது வசனத்தை நீ பார்ப்பீங்கனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ராஜா, அந்த அரசன் பாருங்கள், இந்த செய்தியை நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடையை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். எல்லா மக்களையும் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து வந்து அவரே ராஜாவே உட்கார்ந்தானாக்க என்ன இருக்கும், எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க சாம்பல் அப்படி. இன்னைக்கு நெத்தியில் புதி போடுறது என்னக்க சாம்பல் போடுறோம். இதுக்கு அடையாளம் தான், அது அடையாளம் தான் சாம்பல். பார்த்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்துட்டான். எல்லாரும் பாவத்துக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு கடந்து வராங்க. ஆண்டவரே சொல்லி மன்னிப்பு கேட்டு வராங்க. மன்னிக்கட்டு என் அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் அப்படி செய்யறத வேணத்திலிருந்து ஆண்டவர் அப்படியே பார்க்கிறாரு. எல்லாரும் ராஜா அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே உணவிட்டு இருக்கும்போது அவர் அங்கிருந்து பார்க்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு அவர் பார்க்கிறவர்? என்ன சொல்றாரு? கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். அவங்க உட்கார்ந்து அழுது புலம்பி எல்லாம் மண்டாடி, ஆண்டவரே மன்னிங்க அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் உட்கார்ந்து கேட்கும்போது அவர் எப்படி பாரு இல்லையா, அவர் மனதிருக்கிற கடவுள், மனதிருக்கிற தேவன். அவர் மனதை மாற்றிக்கிட்டார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர்
யோனாசை அனுப்புகிறார். 40 நாளில் அழிச்சிடுவேன், பாவம் அக்கிரமாயிட்டனால அழிச்சிடுவேன். இந்த நாளுக்கு உலகத்து காரியங்களிலே ஆண்டுடைய காரியங்கள் இரண்டாம் வருகை காலங்களாக இருக்கிறது. பாவம் அந்த நிலையை போடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் குறித்து வச்சு படித்து பாருங்க. அதாவது இறுதி நாட்களுக்கான அடையாளம் என்று மத்தேயுவில் 24ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லிட்டு இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருப்பார். மத்தேயு 24 இறுதி காலத்துக்கான அடையாளம். எது மாத்திரமல்ல, புனித பவுலடிகள் 2 தீமோத்தேயுவில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், இறுதி காலத்தில் மக்களுடைய போக்கு எப்படிக்கும். அது நடந்துகிட்டு இருக்குல்லவா? என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரணும். இந்த அறிஞ்சு கடந்து வரணும். மக்கள் கடந்து வரணும். அவருடைய கண்ணுக்கும் நாம் பார்க்கிறோம். இதை சொல்லணும். சொல்லவில்லை என்றால் எப்படி புரியும்? அந்த யோனாஸ் ஆகமத்தை பார்க்கிற பொழுது, பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறான்? அந்த யோனாசு போக சொல்ல பயந்துட்டு போக மாட்டேன்ட்டாரு. அப்புறம் கப்பல் மாதிரி ஏறி போனார். அப்புறமேல போயிட்டு ஆண்டர் சொன்னதுனால போய் சொல்லிட்டாரு. எல்லா மக்களும் மனம் மாறிட்டு நடக்கும். 40 நாள் அழிச்சுன்னு சொன்னார்ல. ஆனால் ஐயா, ஆண்டவர் அழிக்கவில்லை. இரக்கமுள்ள ஆண்டவர் அழிக்கவில்லை. அப்போ பார்த்தனார். அப்போ அங்கே யோனாஸ் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, என் அன்பானவர்களே, இந்த காலம் மனமாற்றத்தின் காலம். அன்றைக்கு நினிவே பட்டணத்தில் உள்ள மக்கள் அப்படி உபவாசம் கண்டு வந்தாங்களோ, அதே போல மனம் மாறுகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். யோனாஸ் போயிட்டு, ஆண்டவரே, நான் அங்கே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இதை பிடிச்சி கம்பல்சரி பண்ணி அனுப்பிட்டீங்க நான் சொன்னதுக்கு. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தை 11ஆவது வசனத்தில் அந்த 10 பிரச்சனைக்க, ஆண்டவரே, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை செய்ய, நீங்கள் இரக்கம் உள்ளவர், அப்படி மாற்றி இப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லுவீங்க, அப்புறம் அழிக்க மாட்டீங்க, அழிச்சிருவீங்க, அழிக்க மாட்டீங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எனக்கு அப்படியே குக்கு மாதிரி இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை சொல்லி பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் அப்படி எடுத்துட்டீங்களா? அதில் 11ஆவது வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? இந்த நினிவே மாநகரில் 126,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். பிள்ளைகளா இரக்கம் காட்டாமல் இருக்கும், பார்க்கணும் இருக்கு. அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு தெரியல. அவங்க செய்கிற அக்கிரம் தீபல சொல்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு போய் சொல்லணும். பாவம் அக்கிரம் அழிஞ்சே போச்சு, அதனால அழிச்சிடுவார் ஆண்டவர் சொல்லணும். ஆனால் சொல்லலைக்க எப்படி? சொல்லலன்னு எப்படி? இதுக்குத்தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தை நியமித்து செட்டப் பண்ணிருக்கிறார். இந்த தவக்காலத்திலே மக்கள் நினைப்பட்டத்தில் போய் அழுந்து போய் செல்லலாம். இது பற்றி பார்க்கும்பொழுது அந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொரு இறைவாக்கினம் போய் சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு மறந்தார்கள். அதுக்கு முன்னாடி யோவேல் ஆகமம் இருக்கிறது, எடுங்க. இந்த எனக்கு தூயான் உணர்த்தரார். யோவேல் ஆகமம் எடுங்க. அந்த யோவேல் ஆகமத்தை எடுக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இன்னைக்கு அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த அதிகாரத்தில் மனமாற்றத்திற்கு அழைப்புன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. மனமாற்றத்திற்கு அழைப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் நீ பார்க்கணும் இருக்கு அந்த 12வது வசனம் நினைக்கிறேன். 12வது வசனம் 12-13 படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது?
இப்போதாவது உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். திரும்பி வாருங்கள் என்ன அது சொல்லப்பட்டிருக்கு, அந்த போதும். அப்ப பார்க்கிறபடி என்ன சொல்லிக்கும், அது என்ன சொல்றீங்க, உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயத்தை கிழித்து கொண்டீங்க ஆங்க இல்லைங்களா. இன்னைக்கு பார்த்தினாக்க வெளி வேடம் தான் தவவோட போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இப்படி போட்டு இருக்குது. ஆனால் நோ சேஞ்சிங் இல்லைங்களா. ஆண்டுடைய காலத்தில் அந்த கிருதி காலத்தில் நம்ம எங்கே போவோம், அவருடைய வருகை நாட்களில் நாம் எங்கே போவோம், இதை உணர்ந்து நாம் கடந்து வர வேண்டும். அதுதான் அறிவிப்பின் காரியங்களாக இருக்கிறது. மக்கள் அறியவில்லை, மக்கள் அறியவில்லை. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து பாருங்கள். இந்த தவக்காலத்திலே என் அன்பானவர்களே, நாமெல்லாம் மனம் மாறி கடந்து வரணும். மனமாறி கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பார். என் ஜனமே மனம் திரும்பி இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பி இயேசுவிடம் ஓடிவா. யோனா சொல்றது மாதிரி நானும் சொல்ல வந்துட்டேன். இந்த பாட்டோட பாட்டு இல்லைங்களா. ஆதிலே இருந்து போல இப்பொழுதும் அப்படியே இருப்போமான்று அப்படியே பாவத்தில் இருக்கக்கூடாது. எத்தனையோ தவக்காலம் மாறி போனது, மாற கிடையாது. இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலமாக அமையட்டும். அதனால்தான் ஆண்டவர் இந்த வசன வார்த்தையை சொல்லும்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதை மனுக்கு மாற்றணும். அப்படி நம் மனம் மாறுகிற பொழுது இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம்? ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும், இறைவசன வார்த்தையை எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் படிங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் அங்கே தானியேல் கிட்ட அந்த சொல்கிற போது அந்த தாவீதை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன கருத்து சொல்லான்ட்டு எனக்கு இந்த இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது எங்கேயோ தூயாரும் கைக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்குற பொழுது 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீ படித்து பார்த்தனாக்கா அவர் சொல்லுவார். அவர் என்னாக்க அந்த ராஜாக்கள் அவங்களால பார்க்கும்போது யார் ராஜாவா போகிறது செட்டப் பண்ணும்போது அப்படி பார்க்குறாங்க. ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்க்கவில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்றார். அந்த தாவீது ராஜாவை அரசனாக இருக்கார். அங்கிட்ட ஏசாவுடைய பிள்ளைகளை கூட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏசாய குடும்பத்தை தான் அங்கிட்டுக்கு ஒவ்வொருத்தராக கூட்டி வந்துட்டாங்க. இவன் இல்லை இன்னும் ஒவ்வொருத்தர் தள்ளி விட்டுறாரு. இன்னும் எவ்வளோ பாருங்க, இன்னொரு பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான், அவனை கூட்டி வந்து அவனை கூட்டி வந்த பின்னாடிட்டு அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது பார்க்கணும். கடவுள் வந்து இந்த உலகப்புறமான நிலையில் இருக்கிற நிலையில் மாறாக அந்த நிலையை, அகத்தின் நிலையை பார்க்கிறார். மரம் ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார். இதை யாருக்கும் தெரியாது. எக்ஸ்ரே எடுத்தால் கூட தெரியாது. சிசிடிவி எது அந்த எந்த ஒரு கேமரா எடுத்து பார்த்தாலையும் உள்ளகிறது தெரியாது இல்லைங்களா. நீங்கள் பார்த்துருவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, இங்கே இந்த பாடியெலாம் எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே எடுத்தாச்சுனாக்க பாடி வெளியே தான் தெரியும் வெளிய, ஆனால் உள்ள அது என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதுதான் அவர் அகத்தை பார்க்கிறார்.
ஓ மை காட், மனிதர் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறான். என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இதயம் எந்த நிலையில் மக்கள் எப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு அப்படியே சாம்பல் எடுத்தீங்க அடுத்து அப்படி திருப்புங்க, ஒன்று குறிப்பேடு எடுங்க, ஒன்று குறிப்பேடு எடுத்துட்டு அதில் அங்கேயும் அப்படி சொல்கிறார். பார்த்துக்கணும் எப்படி சொல்கிறாரு. இன்றைக்கும் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், 28ல் 9வது வசனம், ஒன்று குறிப்பேடில் 28 9 சொல்வார். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார். எப்படி சாலமோன் சொல்ற வார்த்தையை பார்க்கணும். அப்பா சொல்லி கொடுக்கிறார், கண்ணு தம்பி, புரிஞ்சா சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால அந்த சாலமோன் எப்படி வாழ்ந்து வந்தாருன்னு நாம் அது கேட்ட சொல்லப்படுகிறது. இல்லைங்களா இருக்கும். ஆண்டவர் எல்லா இதயங்களையும் அறிகிறார், எல்லா இதயங்களையும், ஒருத்தர் எல்லா இதயங்களையும். அப்போ இந்த இதயத்தில் தப்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் வச்சிருப்பானா அதெல்லாம் அவர் பார்த்துருப்பார். உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசி, இல்லையா? அது ஏதோ பாட்டு வரும், எனக்கு இது பாட்டு வரல, எனக்கு உள்ளொன்று வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவர் தெரியும். இதயத்தை ஆய்ந்து அறிகிறவன். என் அன்பானவர்களே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்ப்போம் என்றால் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இறைவன் இதயம்தான் அகம் ஆன்மீகம் கொண்டு போகிற கருத்துக்கள். எரேமியா புத்தகத்தில் இந்த கருத்தினை பார்க்கும் பொழுது எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீ பார்ப்பீங்கனாக்க அங்கே ஒரு வார்த்தை கூட அழகான ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கும். அதில் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 8 அந்த மேலே இருக்கும். அந்த இருக்கும், இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர். நாட்டுக்கு இல்லைங்களா? ஆண்டவர் நானே இதய சிந்தனை ஆய்ந்தறிவர், உணர்வுகளை சுயத்தறிவர். அது ஆய்ந்தறிகிறேன். கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி என்ன நினைக்கிறீங்க? நாம் மறைக்கவே முடியாது. அந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் எப்படி சொல்லிருக்குன்னு பார்க்கணும். கோ மை காட். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த 17 பார்த்தீங்களா, அந்த 9வது வசனத்தை இதயம் அந்த வசனத்தில் 9-10 படிச்சுருக்கோம். அந்த 9க்கு மேலே அப்புறம் படித்து பாருங்க. இதயமே அனைத்திலும் வஞ்சம் மிக்கதுன்னு சொல்லுவார். அந்த 10வது வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். மனம் மாறணும். அப்ப இதயம் மாறணும். இதயத்தில் எங்க இல்லையா? அதான் சகோதரர் படிச்சு போது அப்பு நான் இப்படி படிக்கிட்டு பதில் அந்த 9ஆம் வசனத்துக்கு அவளை 10ஆம் வசனத்துக்கு கிக்கனுக்கு இன்னைக்கு வெளியே பார்த்துனாக்க அந்த தவக்காலத்தான உடலாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே பிங்கிங் அங்கிங்க அங்கே இருக்கும். இல்லை எப்படி மாக்கணும் இருக்கும். எல்லாம் இந்த வசனத்தெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தின் காரியங்களை கொண்டு வரணும். மனம் மாற்றம் என்றால் இது உலகப்புறமான நிலையிலே
மாற்றம் அல்ல. தவக்காலத்தில் அப்படி கொண்டு வர காரியங்கள் மட்டும் அல்ல, இருக்கிறது தான், நல்லதுதான். ஆனாலும் உள்ளத்தின் காரியங்களே முதலாவது அங்கே கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நல்ல தூயான் உணர்த்திருந்தபடி நான் ஒரு பேப்பர் எழுதினேன். தவக்காலத்தில் 10 கட்டளையில் எப்படிலாம் மாற்றத்துக்கு 10 கட்டளை எடுத்து ஒரு 2-4 பேப்பர் போட்டுருக்கும். அதை சில அருத்தந்தைகள் அதுக்கு போட்டு படிச்சிருக்கு. அவங்க அருத்தந்தையை பார்த்து விட்டு, பிரதர் அருமையான கருத்து பிரதர், இதுவரை இந்த கருத்தை நாம் கொடுக்கல, இந்த கருத்தை நாங்கள் அப்படி மக்கள் மத்தியில் கொடுக்க போகிறோம், ஜெராக்ஸ் எடுத்து எல்லா மக்களும் படிங்க, இறைவசன வார்த்தையை எடுக்கலாம் இப்படி சொல்லிட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்பானவர்களே, ஆண்டுடைய வசன வார்த்தை எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பார்க்கிட்டு இருக்கோம். இதே சிந்தனை என்று இருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். ஓ மை காட் ஜீசஸ், ஜீசஸ். நீ தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது கூட ஒரு வார்த்தை இருக்கும். தொடக்க நூலில் பார்க்குற பொழுது அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். தொடக்க நூலில், அதாவது நோவா காலத்துக்கு, அந்த நோவா காலத்துக்கு தான் ஒன்று வெள்ளம் அழிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். நோவா காலத்தில் அந்த கருத்தை இன்றைக்கி குறித்து வச்சு படித்து பார்க்கணும், படித்து வச்சு அப்படி குறித்து தான் தெரிஞ்சுக்கணும். தொடக்க நூலில் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் எடுத்து படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கும் இன்னைக்கும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது இல்லைங்களா? நோவா காலத்தில் எல்லாம் அப்படி. ஆனால் அங்கே நோவா மாத்திரம் இதய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால கடவுள் அவரை எப்படி கொண்டு மேலே கொண்டு போயிட்டு எல்லாம் அழிக்க செஞ்சு திருப்பி கொண்டாந்து இறக்கினார் தெரியுங்களா? அதே போல நாம் எல்லாம் அழிந்து போகக்கூடாது. எல்லோரும் அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. எல்லாரும் மனம் மாறணும். அந்த மனம் மாறத்துக்கு கண்டு வந்து அப்போ மாறுகிற பொழுது ஆண்டவர் எல்லாரையும் அப்போ இந்த உலக முடிவு காலத்தில் அப்படி மேலே தூக்கிட்டு போயிட்டு கீழே வந்து புதிய வானமும் புதிய பயத்திலே நம்ம நடத்திப்பார். பார்க்கணும். எல்லா மக்களும் இதே சிந்தனைலாம் போயிட்டு இருக்கும். அந்த 6ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு, அது பின்னாடி கூட அவர் சொல்லிட்டு இருப்பார். அந்த இதில் இருக்கும். என் நண்பர்களே, இதய சிந்தனை சேர்ந்துக்கலாம். பைபிள் நான் பார்க்கணும். நினைவெல்லாம் உமதாக வேண்டும், பேச்செல்லாம் உமதாக வேண்டும். அப்போ இதய சிந்தனை எல்லாம் எப்படி இந்த வசனத்தை வார்த்தை ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைக்கும். என் அன்பானவர்களே, நான் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், மக்கள் இன்னும் இறைவசன வார்த்தை இறுதி காலம் வந்துட்டு இருக்காரு. காலம் பாவங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக போகிற பொழுது அன்னைக்கு நினைவு பட்டணத்தை எப்படி சொன்னாரோ அதே போல இந்த நோவாகிட்ட எப்படி சொன்னாரோ அதே போல நடக்கின்ற காரியக்கட்டங்களாக இருக்கிறது. மனம் மாறத்துக்கு நடக்கும். ஆனால் பிரைஸ் காட் ஜீசஸ். தயவுசெய்து அந்த திருத்தற்படி எடுங்க. எனக்கு இந்த வசனத்தை இதயத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா மக்கள் மனம் மாறல, ஏன் மக்கள் மனம் மாறல? அவன் இதே கொழுத்து போச்சுடாடே சொல்கிறாங்களா? நான் சொல்லலை, பைபிளே கூட சொல்லிருக்கு. திருத்தற்பணியில் கடைசி அதிகாரம் எடுங்க. திருத்தற்பணத்தில் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். அதில் அவர் சொல்லுவார், ஏன் மக்கள் மனம் மாறலன்னு சொல்கிறது அவர் சொல்லுவார். அந்த 27வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் இதயம் கொழுத்து போய்விட்டது, காதுகள் மந்தமாகிவிட்டன, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். இல்லைங்களா? அவள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்காமலும் உள்ளத்திலே உணராமலும் மனம் மாறாமலும் போனார்கள்.
மனம் மாறாமலும் போனார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன், நானும் அவர்களை ஆசீர்வதிக்கப்படவில்லை என நீ மக்களிடம் போய் சொல். இதை போய் மக்களிடம் போய் சொல். இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக சொல். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக சொல். லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லு. தவக்காலத்தில் ஏன் அதுக்கு நான் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீத்தானே இந்த மத தொலைக்காட்சி அமைத்து நடப்பித்து வருகிறீங்க. இந்த மாதா தொலைக்காட்சி அமைச்சு 3வது வருஷம், இந்த 11வது வருஷம் துவக்கம் கொண்டாட்டு மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்து 5வது மாதத்தில் நானும் இதில் இணைஞ்சு அன்று முதல் இன்று வரை விடுதலை நேர நிகழ்ச்சியில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கிருபை. நான் உலக பெருமானில் அவுட் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி இறைவசன வார்த்தைகள் போக வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த அன்பானவர்களை பார்க்கணும் இருக்கும். வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்து கேட்காமலும் உள்ளத்தில் உணராமலும் மனம் மாறாமல் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்கவில்லை, நானும் அவர்களை ஆசீர்வதிக்கப்படவில்லை. இன்று கண்ணீரும் கவலையும் துக்கமாக இருக்கிறார்கள். அது அப்படியே போகிறது. வாக்கு இந்த நாட்களிலே மனம் திரும்புகிற காரியத்திலே கொண்டு வரும் இதயம். மனம் மாறனால் இதயம் மாறணும். மனம் மாற வேண்டும் என்றால் இதயம் மாறப்பட வேண்டும். நீங்கள் எசேக்கியேல் எடுங்க. அந்த எசேக்கியேல் அகமத்தில் பார்த்தினாக்க அவர் இந்த வசன வார்த்தையில் இருக்கும். தொடர்ந்து அந்த வசனத்தை போட்டு பிடிக்கலான்னு நினைக்கிறேன். நேரமாச்சு. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் படிஞ்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? வெறுக்கத்தக்கவற்றையும் அருவருப்புகளையும் நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வெறுக்கத்தக்கவற்றையும் அருவருப்பானவற்றையும் நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன். இன்னைக்கு என்ன ஆபாசமான படங்கள், தவறான வழிமுறைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கலாம். அவங்க இதயம் எண்ணமெல்லாம் அதுதான் பணம் உலகம் ஆபாசம் அப்படியே போயிட்டுக்குது. அப்படிலாம் போயிட்டுக்கலாம். போய் அவுட்டு தான் மனம் மாற வேண்டும். அதான் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். அந்த மனமாற்றத்தின் காலம் என்றால் இதயம் மாறணும். இந்த இதயம் மாறும் பொழுதுதான் அவர்கள் அந்த நிலை கொண்டு வராங்க. என் கண்மானவர்களை நான் முன்ன ஒரு கருத்துக்கு நான் சொல்ல நிறைய தூயானது மனம் மாறணும். எசேக்கியேல் படிச்சு தானே அதுக்கு முன்னாடி எரேமியா எடுங்க. வசனத்தின் காரியங்களை கொண்டு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஜெபிக்க போகிறோம். எரேமியா புத்தகத்தில் எடுத்துட்டு 16ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நினைச்சு எடுத்து படிச்சு பாருங்க அண்ணா, படிச்சு பாருங்க அக்கா. இதோ அவர்கள் அறியும்படி செய்வேன், என் ஆற்றலையும் என் வலிமையையும் அறியும்படி செய்வேன். என் பெயர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதயத்தின் பிடிவதெல்லாம் மாறுகிற பொழுது ஆண்டவருடைய காரியங்களிலே கடந்து வருகிறதாக இருக்கிறது. இப்பொழுது நம்மை ஒப்புக்கொடுக்கலாம் பிரியமானவர்களே. இந்த தவ காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். ஆண்டவரே அந்த நினைவுப்பட்டவர்களை மக்கள் எப்படி அழுது கடந்து வந்தார்களோ அதே போல நம்முடைய சமூகத்தில் மக்கள் கடந்து வந்து அவருடைய அருளி வசனம் பெற்றுக்கொள்ளணும். வசன வார்த்தையின்படி 2ஆம் வருகை அவருடைய வருகை சமீபம் அழுதி போகிறது. நாம் எல்லாம் மனம் மாறப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். மனம் மாறணும்னாக்க இதயம் மாறப்பட வேண்டும். அந்த இதயம் தான் மாறணும். என் அன்பானவர்களே, இதயம்தான் மாறுகிற பொழுது தான் அந்த கருத்தை கொண்டு வர முடியும். நான் கொஞ்சம் வெகப்பட்டு சீராக்கு புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 17ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சீராக். அது பொதுமொழி பெருப்பில் சீராக்
என்னை திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா மற்ற சபையாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சீராக் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீராக் 17:16 அதை பார்க்கணும். தீமை நாடுகின்ற தங்களின் கல்லான இதயத்தை உணர்வுள்ள இதயமாக மாற்ற அவர்களால் முடியாது. எப்படி வார்த்தை! அதுக்கு தான் நேற்று தினத்தில் சகோதரர் இந்த பாட்டை ஒரு பாடினார், மாறவே ஆசைப்படுகிறேன்னு அந்த பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடும்போது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நிற்கும் இந்த சொல்லணும் இருக்கும். தீமையை நாடுகின்ற தங்களின் கல்லான இதயத்தை உணர்வுள்ள இதயமாக மாற்ற முடியாதுன்னு சொன்னார். இந்த கருத்தை இன்னும் கூட ஒரு அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். எரேமியா புத்தகத்தை எடுங்க, எரேமியா புத்தகத்தை எடுத்துங்க. அதில் அவர் சொல்கிற வார்த்தை பார்க்கணும். இந்த மாற்றம் தான் நேற்று அந்த பாட்டு பாடும்போது எனக்கு இந்த கருத்து வந்துச்சு. எரேமியா புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே, எரேமியா புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 28வது வசனம் சொல்ல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் பார்க்கிற பொழுது யாக்கோப் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? 13 அது 28 பார்க்கும்போது யாக்கோப் இந்த நிறத்தை மாற்றிக்கொள்ள, சிறுத்தை தன் முகத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி கொண்டு வருவார். அன்றைக்கு பிரித்து வச்சுக்கிறேன், அவரை படிச்சுப்பாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன தெரியும்? சிறுத்தை அதனுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? இல்லைங்களா? அப்படியே மாற்றினாலும் அதை பழகுபோன நிறுத்த மாற்ற முடியாது சொல்லி அந்த ஒரு கருத்து கொண்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். மனம் இதயம், அதாவது மனம் மாற்றம் என்றால் இதயம் மாற்ற வேண்டும், இதயம் மாற்ற வேண்டும். அதுதான் அந்த கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லணும். சரி, இந்த நாளிலே பிரியமானவர்களே, இறை வார்த்தை தான் அந்த கருத்துக்கு இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையும் பிசாசை எப்படி செட்டப் பண்ணிருக்கிறது வார்த்தை கொண்டு வரத்து போல நினைக்கிறேன். அதனால தாழ்ந்து பஸ்தான் இருக்கு நினைக்கிறேன். இறைவாசன வார்த்தையை மக்கள் எடுக்கல. பிசாசான அந்த அளவுக்கு வைராக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அழகைக்கு இடம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையே இருக்கிறது. நான் சொல்ல நினைக்கும் அழகு இறைவார்த்தை புறக்கணித்தல் வார்க்கும் சொல்லும்போது நான் முதலாவது அழகின் ஏமாற்று செயல்களை அப்படி கொண்டு வந்தலாம் நினைக்கிறேன். என்ன பார்க்கணும், நீ எல்லா பக்தி விசுவாசமெல்லாம் செய், ஆனால் இறைவசன வார்த்தைக்கு நான் சொல்ல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் புனித பவுலடிகள் அப்படியே 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 சொல்லியிருக்கிறார். எப்படின்னு பாருங்கள். அதில் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 9-10 சொல்லப்பட்டிருக்கும். அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான், அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி பிசாசு வருவான். தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார். உண்மை என்றால் என்ன? இறை வார்த்தை தான் உண்மை. அந்த இறை வார்த்தை தான் உண்மை. அந்த வார்த்தை மனுருவான இயேசுவும் உண்மை. யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையிலால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியும் உங்களுடைய வார்த்தையே உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவசன வார்த்தை, அந்த இறை வார்த்தையை அறிஞ்சு கொண்டு வராதபடி பிசாசானவன் போலியான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பான். எல்லா மக்களும் அதை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. அங்கே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது, கடந்து போக முடியாது. சிந்திக்கணும் இல்லையா? அருமை அடையாளம் போலியானதுன்னா அடையாளம் செய்வாங்க. மக்கள் நீங்கள் நம்பி மீட்பு வராதவன் சொல்லிட்டு இதை நான் சொல்லுகிற பொழுது என்பால் பிசாசானவன் செய்கிற கருத்து தான் இந்த நாட்களில் மனமாற்றத்துக்கு இல்லாத காரியம். அது எப்படி இறைவசன வார்த்தையை எடுக்காத கொண்டு வராதுக்காக காரணம். இறைவசன வார்த்தையை வழியாக அந்த இதயத்தில் கொண்டு போவதற்காக காரணம் இருக்கும். நான் தெசலோனிக்கேயர் சொன்னது எனக்கு இல்லை, இன்றைக்கு நான் சொல்லுகிறது கேட்கணும்.
இன்றைக்கி ஆண்டவர் தானே இந்த மாதா தொலைக்காட்சியை அமைத்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போக வேண்டும் என்று அமைத்து அடியானையும் இதில் பயன்படுத்தி வருகிறார். அடியான் பயன்படுத்தி வருகிறார், என்னுடைய சகோதரனையும் பயன்படுத்தி வருகிறார். ஜெபத்தில் பார்க்கணும். இதில் எவ்வளவு மக்கள் ஆர்வத்தோடு இறைவார்த்தை கேட்கிறார்கள்? இல்லவே இல்லை. இதை விடுங்க. புனித பவுலடிகள் சொல்வார், சொல்வார். அது சொல்கிற வார்த்தை, இந்த நாளிலே தெய்வீக திருப்பலியிலே நாம் போகிறோம். தெய்வ திருப்பலியிலே அங்கே கண்டிப்பாக அங்கே பிரசங்கம் கொடுக்குறாங்க, நற்செய்தி அறிவிப்பு பிரசங்கம் கொடுக்குறாங்க. அங்கே எவ்வளோ மக்கள் ஆர்வத்தோடு இறைவார்த்தை கேட்குறாங்க? எவ்வளோ மக்கள்! இந்த வசன வார்த்தைக்கும் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் ஆண்டவர் அப்படியே கட்சிப்பு சொல்லி வச்சுட்டார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் புனித பவுல் சொல்வார். என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் புனித பவுல் சொல்வார் இருக்கு. அதில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகத்தின் தெய்வமாய் இருக்கிற அந்த அழகியானவன் அவருடைய அறிவு கண்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நற்செய்தி ஒளியை காணக்கூடாதபடி அது மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. இவ்வுலகத்தின் தெய்வம் பிசாசு அதை நடக்கும். இப்போ நற்செய்தி அறிவிக்கிற பொழுது என்ன சொல்ல பிசாசு அதெல்லாம் கேட்காத, நீ தூங்கு. பிரசங்கம் பண்ணுற வேலையில் நிறைய மக்கள் தூங்குவாங்க. எப்படி? ஏன்? பிசாசு தூங்க வச்சிடறாங்க. நான் அறிவிக்க நற்செய்தி அழிவுறுவருக்கே அண்டி முன்ன சொல்லப்பட்டது அழித்தான் அனுபவிக்கும், அழிவு வேற யாருக்கும் மறைக்கப்பட்டில்லை. இவ்வுலகத்தின் தெய்வம் பிசாசு அவனுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நற்செய்தி ஒளியை அவர்களால் காண முடிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய வேலை இறைவசன வார்த்தைக்கு தான், வேற ஒன்றுத்துக்கும் கொடுக்கல. நீங்கள் அதே வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது பிரியமாகவே இந்த நற்செய்தி அறிவிக்கின்றோம். எத்தனை இருக்கு? ஆண்டவர் இயேசு அங்கே புனித பவுல் சொன்னார், இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். லூக்கா நற்செய்தியை பார்க்கிற பொழுது விதை பெண் மோமையை சொல்லுவார். அவர் விதையை சுமப்பார். அதில் சொல்லும்போது வழிபாரம் கற்பாறை மேலே அங்கே ஒவ்வொன்று 4 சொல்லிட்டுருப்பார் இல்லைங்களா? அதில் இறைவார்த்தை தான், விதை என்பது இறைவார்த்தை. அதுதான் அதில் 8ஆம் அதிகாரத்தில் லூகாஸ் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துருதான். அப்படின்னா இறை வார்த்தையினுடைய பவர் என்ன பார்க்கணும். அதுதான் மீட்பின் வல்லமை. அதை பிசாசு எடுத்துடுறான். இப்படி இருக்கு ஜனம். அதனால்தான் மாற்றத்தை கருத்தில். சரி, அது அப்படி இருக்கட்டும். அடுத்த ஒரு பக்கம் நான் கொண்டு வர பிசாசு ஒரு பக்கம் பிசாசு வந்ததுன்னா அப்படி தான் இருக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு எவ்வளோ மக்கள் என்னென்னவோ படிச்சிருக்கிறாங்க, டிகிரியாக படிச்சிருக்கிறாங்க. ஆனால் பைபிளை முழுசுமா அப்படி படித்து கொண்டு வரல. ஏன் படிக்கல? மனமாற்றம், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இறையரசு நெருங்கி விட்டது என்று நாம் இயேசு சொல்லியிருக்கிறார், திருமலுக்கு யோவான் சொல்லியிருக்கிறார், சீடர்களாக சொல்லியிருக்கிறார்கள். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இறையரசு நெருங்கி விட்டது என்று. இது கேட்கக்கூடாது, நற்செய்தி நம்பக்கூடாது, படிக்கக்கூடாது. அதனால எவ்வளவோ படிச்சிருக்கிறார், பைபிள் ஒன்று படிக்க மாட்டாங்க. சில படித்தா கூட இருக்கும். ஓசே ஆகமத்தை எடுத்து நீ படிப்பேனாக்க, ஓசே ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு இப்போ உணர்த்தப்படுகிறது. அது காட்டுன்னு சொல்லுகிறது. ஓசேயா 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இருக்கும்.
அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். அதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை இல்லையா? சகோதரன் அழுத்தமாக படிச்சுட்டாரு, நீங்களும் எல்லாம் வரல வச்சு பார்த்துட்டீங்க. ஆயிரக்கணக்கில் திருச்சட்டம் எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு இல்லை. அதெல்லாம் யார்? அதெல்லாம் டச்சிங் போயிட்டே இருக்குது. எப்படிப்பா? எப்படி இந்த வார்த்தைக்கு பதிலுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குது? சரி, அதை விடுங்க. நான் சொல்ல வசனத்தெல்லாம் பார்க்கணும். நினச்சி பாருங்க. இறைவசன வார்த்தை மட்டும் 2 குறிப்பேடில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு தூயான் உணர்த்துறாரு. அது பரிசுத்தாவியான 2 குறிப்பேடு தான். அதில் 36ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீ பார்ப்பினாக்க அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற. இப்போ சொல்ல வார்த்தைக்கு அங்கே ஒரு டச்சிங் வார்த்தையாக இருக்கும். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். மீண்டும் அவர்களை அனுப்பினார் இல்லைங்களா? அந்த இரக்கமும் பரிவும் பாசமும் கொண்ட ஆண்டவர் மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தூதரை அவரிடம் அனுப்பினார். எப்படி பண்ணினா மீண்டும் அனுப்பினார்னு பார்க்குறோம். இன்னைக்கு நான் நினைச்சேன், இந்த கடவுள் தானே இறையரசு எல்லா மக்களுக்கும் போகணும், எல்லா ஒருத்தரும் அழிந்து போகக்கூடாது, எல்லா மக்களும் மனமாறதுக்காக இந்த மாதா தொலைக்காட்சி மற்ற தொலைத்தொடர்பு என்னென்னமோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனுப்பிட்டு செட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 15ஆம் வசனம் படிச்சீங்களா? அடுத்து 16வது வசனத்தை நீ படிச்சினாக்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அனுப்புனாரு. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணான்னு கேட்கறதா சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவார்த்தைகளை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. தயவுசெய்து நான் இது சொல்ல வரல. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை கடவுள் அழைத்து இப்படிலாம் சொல்ல வைத்திருக்கிறார். அவருடைய கிருபினால் தான். எவ்வளவோ பண தேவைப்படுகிறது, அத்தனை பண தேவையும் தந்தும் நடப்பித்து வருகிறார். இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை இல்லைங்களா? தவக்காலத்தில் மனமாற்றம் ஆவதற்கு இறைவசன வார்த்தை கொண்டு வரணும். இறைவசன வார்த்தை தான் கொண்டு போகணும். வருது அந்த வார்த்தை, அதுதான் மனசு. நற்செய்தியை நம்புங்கள், மனமாறுங்கள், இறையரசு வினசு நெருங்கிவிட்டது. இந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் அந்த தினசனார் சீடர்களை அனுப்பினேன், அன்னைக்கு தூதர்களை அனுப்பின, வானத்தில் அனுப்பின, இறைவாக்கு அனுப்பினார். இன்னைக்கு நற்செய்தி பணியாளர்களை சீடர்களை அனுப்பினார். போயிட்டே இருக்காங்க. இதுக்காக ஒருவரும் அடிந்து போகக்கூடாது. அந்த அன்பான ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், பரிவு உள்ளவர், பாசம் உள்ளவர், நம் மீது எவ்வளவு கண்டு வந்திருக்கிறார். ஓ மை காட் ஜீசஸ்! நான் நினைச்சு பார்க்கணும். நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் உணராமல் வாழ்ந்துக்கிட்டு என்னைக்கு அரித்து உணர்ந்து பார்த்தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கப்படுது. அது இருக்கு. நீங்கள் எடுத்துட்டீங்களா? தயவுசெய்து பைபிளில் மத்தேயு நற்செய்தி எடுங்க. மத்தேயு நற்செய்தி எடுத்துட்டு அதில் அந்த தூதர்களை அனுப்புனேன்னு சொன்னாருங்களா, எவ்வளோ பரிய பாசம் சொன்னாருங்களா, அதில் சொல்கிற வார்த்தைக்கு அறிவான ஒரு வார்த்தை இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட். மத்தேயுவில் 23ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம், மத்தேயுவில் 23ல் 37வது வசனமாக இருக்கணும். அது சொல்லுவார். இன்னைக்கும் கோழி பாருங்க. எருசலேமே எருசலேமே, இஸ்ரேல் இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. கோழி தன் குஞ்சுகளை
அப்படியே கொண்டு வர்றது போல உங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்காக அப்படிலாம் செஞ்சேன்னு என்ன வார்த்தை சொல்லி கொடுக்குறார் பாருங்க. இல்லைங்களா? என் அன்பானவர்களை சிந்திக்கணும். இந்த உலகம் விளமான நிலையிலே நாம் சிந்தித்து போய்க்கிறோம், நல்லதுதான். அதே நேரத்தில் ஆன்மீகத்திலே அப்படியே நுழைஞ்சு சிந்தித்து வரணும். சிந்தனை இறைவசன வார்த்தையோடு சிந்திக்க நாம் அவரோடு கூட அவருக்குள் நுழைகிறவர்களாக இருந்து கொண்டே இருப்போம். அவர் சொல்லி இப்படி சொன்னாருங்க, இல்லை தூதரில் அனுப்பினங்க இருப்ப சொன்னாருங்க, நீ குறிச்சிக்க படிக்க வேண்டாம். இதை ஏசியா புத்தகத்தில் பார்க்கணும். ஏசியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதி வையப்பா, எழுதி வை. ஒரு காலகட்டம் வரும், அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்வார். எழுதி வை, அப்போ ஒரு காலகட்டம் வரும், அதை சொல்லுவேன். என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இறைவசன வார்த்தையை இப்படி கொண்டு போகணும். அந்த வசன வார்த்தையை கொண்டு போகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். பேதுரு சொல்லுங்க, எல்லாரும் போயிடுறாங்க. பேதுரு என்ன சொல்றாரு? இதுக்கு யாரிடம் செல்வோம்? இறைவா. வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம், நிலை வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் இல்லையா? இருக்கு நிலை வாழ்வு, மனமாற்றம் ஆயிட்டு அவருள்ள போயிட்டு அவருக்குள்ள இருந்து அவர் அனுபவிக்கின்ற நிலை எங்க இருக்கிறது? இறைவசன வார்த்தை. மனமாற்றம் ஆயிட்டு கொண்டு வருகிற பொழுதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கடந்து போக முடியும். பிரியமானவர்களே, இதை நான் பார்க்கும் பொழுது அந்த ஏசியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு 9வது வசனம் சொல்லியிருக்கும். அந்த வசனத்தை நான் அப்படியே கொண்டு மனசுக்குள்ள வருகிறது. ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு செவி சாய்ப்பதையும் விரும்பாத பிள்ளைகளாரையும் உள்ளனர். இந்த வார்த்தை எனக்கு அப்படி உண்டு. இன்னைக்கு எப்படி முடிக்கும்? இறைவசன வார்த்தைக்கு செவி சாய்க்காத மக்கள் இறைவசன வார்த்தைக்கு நடக்கும். இன்னைக்கு தந்த தவ காலத்தில் பலவிதமான நிலையில் பக்தி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்று. ஆனால் இறைவசன வார்த்தையை நாம் ஏற்று மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இறைவசன் நெருங்கிவிட்டது என்று தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இறைவசன வார்த்தை நடக்கும். மனமாறுவதற்கு வகுக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படிலாம் தவக்காலத்துக்கு ஒரு இப்படி புத்தகத்தை போட்டு செய்திலாம் போட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்க பங்கு சாமியெல்லாம் கொடுத்து செட்டப் பண்ணிட்டு இருக்கும். 10 கட்டளை அப்படி கொடுத்துட்டு கட்டளை இப்படி கட்டளை மீறுவது பாவம். கட்டளை மீறுவது பாவம். அது கட்டளை இப்படி 2 கட்டளை, இறை அன்பு பிறை அன்பு இப்படி பிடிச்சிருக்கு. அப்படி இப்படி போயிட்டு பாவத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது சில அருத்தந்தையெல்லாம் பார்த்துட்டு அது வீட்டுக்கு ரொம்ப எடுத்து அவங்க பங்குகளுக்கு கொடுக்கறதாக செட்டப் பண்ணிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தை தான் மரமாற்றத்துக்கு கொண்டு வரும். இதயத்தை மாற்றிவிடும். குத்தி கிடைக்கும். எசேக்கியேல் சொல்வார்களவா, படிச்சுக்கிட்டான் சொல்றாரு, உடைய அல்ல உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் சொல்வார்கள். இதயம் கிழிக்கிற பொழுதுதான் அங்கே மனமாற்றம், உண்மையான மனமாற்றம் ஆண்டுக்குள் வர முடியும். எனவே இந்த வேளையிலே இறை வார்த்தையின் மகிமையை உணர்ந்து, ஆண்டவரே இனி வருகிற காலத்திலே நான் இறைவசன வார்த்தையை படித்து நான் உமக்குள் கடந்து வரணும். இதுவரை படிக்க நிலையிலே மனம் வருந்துகிறேன் சொல்லி மருத்துவட்டு கடந்து வரலாம். ஜெபிப்போம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே முந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே.
வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆண்டவரே, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள் உம்மிடம் உள்ள அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே எழுதி வைக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், எங்களை பண்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மீட்பு கொடுக்கின்ற வார்த்தை உம்மிடம் உள்ளது ஆண்டவரே. அப்பா, அந்த இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், பண்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தவக்கால நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு இறை வார்த்தையை வாசித்து ஆண்டவரே அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கண்டிப்பதற்கும் திருத்துவதற்கும் ஒரு தாயைப் போல தந்தையைப் போல எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்கும் நாங்கள் நடக்கின்ற பாதையை காட்டுவதற்கும் உமது இறை வார்த்தை எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வழியிலே நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரே ஒரு சொல் போதும், என் ஊழியன் நலமாவான் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே படுக்கையாய் ஆண்டவரே குணமாக நோயாய் படுக்கையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உமது இறை வார்த்தை குணமளிக்கிறதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விவசாயம் செய்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் நீடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.